வெல்கம் டு அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இயர் பார்க்க போகிறோம். ஒரே இயர் எத்தனை இதுக்கு ஆன்சர் வருதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது. ஓகேங்களா, வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா, 1856 லாகூரிலிருந்து கராச்சி வரை ரயில் பாதை போடப்பட்டது. அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் முதல்ல 1856 தான் ஓகேங்களா ரயில் போக்குவரத்து போடப்பட்டது. டெல்லியிலிருந்து கராச்சி வரை போட்டாங்க. ஓகேங்களா, அடுத்தது 1856 விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1856. யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபுனுடைய ஆட்சி காலத்தில் தான் முதல்ல விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல ரயில் போக்குவரத்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1856. ஓகேங்களா, டெல்லியில் அதாவது நம்ம சென்னையிலிருந்து அரக்கோணம் வரை முதல் ரயில் பாதை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1857 உலகின் முதல் வங்கி ஸ்வீடன் வங்கி உருவான ஆண்டு 1857. சிப்பாய் கழகம் உருவான ஆண்டு 1857. சென்னை பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு 1857. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. பாருங்க, 1857 உலகில் முதல்ல ஸ்வீடன் வங்கி தொடங்கப்பட்டது. சிப்பாய் கழகம் உருவான ஆண்டு, சென்னை பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு, இந்தியாவில் முதல்ல அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. இது நாலுக்கும் 1857. ஓகேங்களா, காந்தி பிறப்பு, சுயஸ் கால்வாய் திறப்பு. காந்தி எப்போ பிறக்கிறாரு? 1869 பிறக்கிறாரு. அப்போதான் சுயஸ் கால்வாயை திறக்கிறாங்க. ஓகேங்களா, அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். அடுத்து பாருங்க, 1911 தேசிய கீதம் முதலில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 27, 1911. ஓகேங்களா, வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 1911. ஓகேங்களா, அப்ப தேசிய கீதம் முதலில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27. ஓகேங்களா, வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு 1911. ஓகேங்களா, அதே மாதிரி ஆஞ்சிநாதன் ஆசத்துறையை சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு 1911. தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 17. இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லி மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1911. அப்போ இந்தியாவுடைய தலைநகரம் 1911க்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தான் டெல்லியினுடைய, அதாவது இந்தியாவுடைய தலைநகரம். ஓகேங்களா, அது டெல்லிக்கு எப்போ பெயர் மாற்றம் மாற்றிட்டாங்க அப்படின்னா 1911. 69வது சட்ட திருத்தத்தின்படி 1992 டெல்லியை தேசிய தலைநகராக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1919 மாண்டேகி சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1919. ஓகேங்களா, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு எப்பொழுது தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1919. அதே மாதிரி கிலாபத்து இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1919. அடுத்து ரவுலாட் சட்டம். ஓகேங்களா, ரவுலாட் சட்டம் அல்லது கருப்பு சட்டம் அல்லது சாத்தான் சட்டம்னு சொல்லுவாங்க. உத்தரவின்றி யாருன்னாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடைபெற்றது. எப்போனா 1919. அடுத்து பார்த்தீங்கன்னா 1921 இந்தியாவில் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை அளித்த ஆண்டு 1921. ஹராப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. பெல்சி இளவரசர் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1921. இப்ரியல் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1921. மக்கள் தொகை பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1921. பாரதியார் இறந்த ஆண்டு 1921 செப்டம்பர் 11. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு 1921. நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, 1921 சர் சி வி ராமன் கப்பலில் லண்டன் சென்ற ஆண்டு 1921. அதாவது நிறைமாலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்ளோ கலவரம் அல்லது கிளர்ச்சி. ஓகேங்களா, அது எப்போ நடந்ததுன்னா 1921. எங்கே நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில். அடுத்து பாருங்க, 1927 நீலன் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1927. இந்தியாவில் முதல்ல வானொலி ஒலிபரப்பு எப்போ செஞ்சாங்கன்னா 1927. சைமன் குழு தோற்றம் எப்போனா 1927. அடுத்து பாருங்க, 1934. ஓகேங்களா, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிடுதலின் முதல் காரணமாக இருந்த நூல் இந்த திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூல் தான். இந்த நூலை எழுதியவர் யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1934. மேட்டூர் அணை கட்டப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1934. ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1934.
ஓகேங்களா. இந்திய மருத்துவக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1934. பாதசாரிகள் என்று சாலைகளை கடக்கும் பிரிட்டன்ல எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1934. இந்திய அரசியலமைப்பு சபை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் யாருன்னா எம்என் ராய். அடுத்து பார்த்தீங்கன்னா 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 55லிருந்து 11 வரை பகுதி 2ல் இருக்கு. இந்த குடியுரிமை எத்தனை முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா 8 முறை திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1955. சரத்து ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா 17. ஐசிஐசி வங்கி உருவான ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1955. ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை உருவான ஆண்டு எங்கன்னு கேட்டாங்கன்னா 1955. நேருவால் தொடங்கப்பட்டது எந்த நாடு உதவின்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து. இபிரியல் வங்கி எஸ்பிஐ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1955. பாண்டுக் மாநாடு இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆண்டு 1955. அடுத்து பாருங்க, 1950 திட்டக்குழு உருவான ஆண்டு 1950 மார்ச் 15. இந்த திட்டக்குழு தற்போது நிதி ஆயோக்குன்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அது எப்போ நிதி மாற்றம் பெயர் செஞ்சாங்கன்னா ஜனவரி 1, 2015. தேசிய கீதம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அது 1950 தான், ஜனவரி 24. தேசிய பாடல் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 24. தேசிய சின்னம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. தேசிய மரம் ஆலமரம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. தேசிய மலர் தாமரை அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. தேசிய கனி மாம்பழம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 25, 1950. இந்திய அரசா உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 28, 1950. அடுத்து பாருங்க, 1956 தமிழ்நாட்டில் முதல்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு 1956. ஓகேங்களா. காமராஜர் பிள்ளை தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1982 சத்துணவு திட்டமாக பெயர் மாற்றம் செஞ்சார் நம்ம எம்ஜிஆர். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் அணுசக்தி நிலையம் ட்ரிம்போவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த ட்ரிம்போ அப்படிங்கிறது மும்பையில் இருக்கு. சுயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்பட்டது எகிப்து அரசர் நாசர். ஓகேங்களா. அதாவது சுயஸ் கால்வாய் அப்படின்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்க கண்டம் வழியாக சுற்றி இந்தியாவுக்கு வந்தாங்க. அது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் ஒடிச்சு சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதுனால இந்தியாவுக்கு நேராக வந்தாங்க. அதனால் எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா 4830 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அணு ஆயுத குறைப்பு தீர்மான தடை சட்டம், அதாவது தீர்மான சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. இந்து வாரிசு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. முத்துலட்சுமி ரெட்டி பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு 1956. 7வது சட்ட திருத்தம் மொழிவாரி மாநிலம் உருவான ஆண்டு 1956. இரு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்ல சட்டம் 1956. சரத்துன்னு கேட்டாங்கன்னா 262. அப்போ இரு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை கொண்டுட்டு வந்த சட்டம் எப்படி கேட்டாங்கன்னா 1956. சரத்துன்னு கேட்டாங்கன்னா 262. ONGC எண்ணெய் எரிவாயு கழகம் உருவான ஆண்டு 1956. LIC உருவான ஆண்டு 1956. அடுத்து பாருங்க, 1957 உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ரஷ்யா செலுத்திய ஆண்டு 1957 தான். ஓகேங்களா. அப்போ முதல்ல ஓகேங்களா விண்ணுக்கு ராக்கெட்டு செலுத்திய நாடு எதுனா சோவியத் ரஷ்யா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1957. என்ன ராக்கெட்டுன்னு கேட்டோம்னா ஸ்புட்னிக். தமிழ்நாடு மின்சார வாரியம் உருவான ஆண்டு 1957, அதாவது TNEP. தேசிய காலண்டரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1957 மார்ச் 22. பல்வந்த் ராய் மேத்ரா கமிட்டி உருவான ஆண்டு 1957. இது 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. அடுத்து பாருங்க, 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதாவது ISRO எப்போ உருவானது கேட்டாங்கன்னா 1969. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1969.
மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. நிலவில் முதல்ல கால் வைத்த நீல் ஆம்ஸ்டாங், எட்வின் ஆர்டின், ஓகேங்களா, எப்போ காலை வச்சாங்கன்னா 1969 ஜூலை 20, ஓகேங்களா. அப்போலோ 2 அப்படிங்கிற விண்கலத்தெல்லாம் முதல்ல நிலவில் காலை வச்சாங்க, ஓகேங்களா. 5 உலக வகைப்பாட்டை RH விட்டகர் வெளியிட்ட ஆண்டு 1969. அடுத்து பாருங்க 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972 கொண்டாந்தாங்க. சிப்கோ இயக்கம் உருவான ஆண்டு 1972. அஞ்சலகத்தில் பின்கோடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972. சிப்காட் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1972. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு செய்யப்பட்ட ஆண்டு 1972. அதாவது பூட்டான் மன்னர் ஜிம்கோ சிபா அவர் தான் அறிமுகம் செஞ்சார். பாருங்க 1983 அஜந்தா குகை ஓவியம், எல்லோரா குகை ஓவியம், ஆக்ரா கோட்டை, தாஜ்மஹால் இதெல்லாம் புராண சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1983. அடுத்து பாருங்க 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் உருவான ஆண்டு 1986. அதாவது 14 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்கள ஆபத்தான வேலையில அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் தான் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா 24 அதனுடைய ஆர்டிகல், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போ கலைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1986, ஓகேங்களா. அதாவது ராஜ்யசபா லோக்சபான்னு 2 இது. அதாவது தமிழ்நாட்டில் எப்போ கிடைச்சாங்கன்னா 1986. 1937 தொடங்குவாங்க. 1986 எம்ஜிஆர் பேரில் கலைக்கப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்பி, கஜுராஹோ, பதவ்பூர், சிக்ரி இதெல்லாம் புராணமாக சின்னமாக எப்போ அறிவிச்சாங்கன்னா 1986. ஜெர்னோபில் அணு உலை வெடித்த ஆண்டு 1986. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உருவான ஆண்டு 1986. பெண்களை தவறாக சித்தரிக்கும் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. தேசிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. அடுத்து பாருங்க 1990 மனித வளர்ச்சி குறியீடு HDI அறிமுகம் செய்த ஆண்டு 1996. டாக்டர் அம்பேத்கர் பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. நெல்சன் மண்டேலே பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1990. பன்னாட்டு எழுத்தறிவு வருடம் எப்போனா 1990. அதான் செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினமாக அறிவிச்சிருக்கு. தேர்தல் சீர்திருத்த குழு உருவான ஆண்டு 1990. தினேஷ் கோமி குழு அவர் பேரில் தான் தேர்தல் சீர்திருத்த குழு கொண்டு வந்தாங்க. எப்போனா 1990. அடுத்து பாருங்க 1992 தேசிய மகளிர் ஆணைய சட்டம் உருவான ஆண்டு 1992. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது 1992 டிசம்பர் 6. அந்த டிசம்பர் 6 தான் பாபர் மசூதி இடிப்பு தினம். தமிழ்நாட்டில் முதல் மகளிர் காவல் நிலையை எங்கே கொண்டு வந்தாங்கன்னா சென்னை 1000 விளக்கு பகுதியில் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1992 தொட்டில் குழந்தை திட்டம் சேலத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்க. அதாவது பெண் சிசுவை தடுப்பதற்காக, ஓகேங்களா, அரசு மருத்துவமனையில் தொட்டில் கொண்டு வந்தாங்க. அது முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்கன்னா சேலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து யானை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. தேசிய சிறுபான்மை ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. கரும்பலகை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. ஜூ மெக்கர் வால் நட்சத்திரம் வியாழன் கோளின் மீது மோதி ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1992. 73, 74வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. 69வது சட்ட திருத்தம் 1992 டெல்லியை தேசிய தலைநகரமாக மாற்றப்பட்டது எப்போனா 1992. அடுத்து பாருங்க 2007 உலக மக்களாட்சி தினம் என்னைக்குன்னா செப்டம்பர் 15. ஐநா அறிவித்த ஆண்டு 2007. காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்தது ஐநா. எப்போ அப்படின்னா 2007. விஸ்வநாத் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு 2007. மத்திய மாநில உறவுகளை அறிய அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டு கமிட்டி எதுனா புஞ்சி கமிட்டி, புஞ்சி குழு 2007 கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு முதல் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுனா 2007. வருஷம் தேசிய புள்ளியியல் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்னா ஜூன் 29. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2007. UTI வங்கி ஆக்சிஸ் பேங்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு
2007. ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டு இணைச்சாங்க. எப்போ அப்படின்னா 2007 இணைச்சி நேஷனல் எஜுகேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் எந்த ஆண்டுனா 2007. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 143 நாச்சியார் திருமொழியில் உள்ள நூலில் பாடல்களின் எண்ணிக்கை 143. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்கக்கூடிய சரத் எதுனா 143. அதே மாதிரி ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 143. ஓகேங்களா? இது நம்ம ஜிகேவோட முக்கியமான இது ஒரு இயருக்கு எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.